காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. அப்பாடா, ஒரு வழியா நான் கஷ்டப்பட்டு உங்களுக்காக சமைச்சதெல்லாம் டேபிள் எடுத்து வச்சிட்டேன். ஐயோ, உங்களுக்கு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா? சர்ப்ரைஸ் எல்லாம் உடனே ஓபன் பண்ண கூடாதுங்க. நிதானமா பொறுமையா காத்துட்டு பொறுத்துட்டு அப்படிதான் ஓபன் பண்ணணும். இது எல்லாம் உங்களுக்காக நான் ஆசையா சமைச்சது. இது கூடவே இன்னொன்னு வச்சிருக்கேன், இருங்க அதை எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப எதுக்கு என்ன இப்படி கட்டி போட்டிருக்க? இதோ வந்துட்டேன். ஏன் என்னது இது? இதுதாங்க அந்த சர்ப்ரைஸ். ஃபைனல் டச் பாயாசம் இருக்கணும்ல, அதுக்கு தான் இது. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான். அருவி வேண்டாம், நீ கிறுக்கு வேலை பார்க்க போறேன்னு மட்டும் தெரியுது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருங்க. விஆர் வீட்ல வர இன்னைக்கு சம்பவம் பெருசா நடந்துட்டா. ஆம்பளைங்க நீங்க மழை வெயில் வந்தா கூட சாப்பிட்டாட்டாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆனா பொம்பளைனா சாப்பிட்டாட்டா மயக்கம் வந்துடும்ல. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு பிடி பிடிச்சிட்டு வரேன். கொஞ்சம் பொறுங்க, நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்னா. இவ எதுக்கு இப்ப பாய்சன் பாட்டில் எடுத்து வச்சிருக்கான்? இன்னைக்கு நான் சமைச்சது எல்லாமே என் பிள்ளைக்கு நல்ல பிடிச்ச வகைங்க. ஏங்க, புள்ளைய மட்டும் சொல்றேன்னு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் சமைச்சு வச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு விருந்தே உங்களுக்கு தானே. தட புடலா இருக்கணும்ல. ஏன் என்ன பண்ற நீ? இருங்க இருங்க, வயிற்று காய போடக்கூடாதுல, முடிச்சிட்டு வந்துடுறேன். தடாங், என் பிள்ளைக்கு அம்புட்டு பிடிக்கும். ஆஹா, என்ன டேஸ்ட்! சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பரா இருக்கு. உங்களுக்கு தராம காலி பண்ணிடுவேன் மட்டும் நீங்க நினைக்காதுங்க. என் வயிற்று காய போடக்கூடாதுல, நான் சாப்பிட்டுட்டு உங்களை வந்து கண்டிப்பா கவனிப்பேன். ஏ பைத்தியம், என்னங்க கூப்பிட்டீங்களா? அந்த இசை என்னடானா என் மேல பழியெல்லாம் தூக்கி போட்டிருக்கா. ஒரு பாவமா அறியாதனா காலையில இருந்தே அடி வாங்கி கட்டிட்டே இருக்கேன். இப்ப நீ என்னடானா இப்படி கட்டி வச்சிருக்க. அந்த வீட்டுல உள்ளதுங்க என்னன்னா பழைய விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாம கிளறி அதே இதே அப்படி இப்படின்னு எல்லாம் கொடுத்து கட்டி என் மேல பழிய தூக்கி போட்டிருக்க. நீயும் அதை நம்பி பாய்சன் ஊத்தி சாப்பிட்டுட்டு இருக்க. டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. அடா 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 அடா, ரைஸ் கூட சூப்பரா வந்திருக்குங்க. அப்படியே ஜூஸியா இருக்கு. அருவி, நான் திருப்பியே சொல்றேன். என்னங்க? அந்த பிரியா விஷயத்தை எல்லாம் தேவையில்லாம கிளறி உன் மனசு காயப்படுத்தி இப்படி உன்னை தப்பான முடிவெடுக்க வச்சிருக்குதுங்க. சாப்பிடுறது தப்பா? சாப்பிடுறது தப்பு இல்ல, நான் தடுத்துருவேன்னு சொல்லிட்டு என்ன கட்டி போட்டுட்டு நீ பாய்சனை ஊத்தி சாப்பிடுற பாத்தியா? 1000 தான் இருந்தாலும் நீ பொண்டாட்டி. நீ இப்படி விஷத்தை ஊத்தி சாப்பிடும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கலாம். ஐயோ, தொந்தரவு பண்ணாதுங்க, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்துடுறேன். கொழுப்படுத்து தான் திங்குறியா? தின்னு தின்னு தின்னு. எனக்கு என்ன வந்தது? ஏ அருவி, என்னங்க அருவி கருவின்னு சாகுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன எதுக்கு கட்டி போட்டிருக்கேன்? நீ பயப்படாத, நான் தடுக்கவே மாட்டேன். நீ தாராளமா அடிச்சு விடு. நான் தடுப்பேன்னு சொல்லிட்டு இப்படி கட்டி போட்டிருக்க பாத்தியா? நான் தடுக்கவே மாட்டேன், கட்ட அவுத்து விடு. என்ன தான்? அத்தானா? ஆமா தான், நான் சொன்னேன்ல உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு. ஏன் நீ இப்படி என்ன கட்டி போட்டு விஷத்தை ஊத்தி சாப்பிட்டுட்டு இருக்க? எனக்கு புரியுது, பழைய விஷயம் எல்லாம் உன் மனசு கொஞ்சம் காயப்படுத்தி இருக்கானு. ஆனா அதுங்க சொன்னது பாதி போய் நீ அதை நம்பிட்டு இப்படி பாய்சனை ஊத்தி சாப்பிட்டுட்டு இருக்க. எது பாய்சனை ஊத்தி நான் சாப்பிடுறேனா? ஆமா, என்ன விஷ பாட்டில் எடுத்து வச்சிருக்கல. ஐயே, நான் எதுக்குங்க அப்படி பண்ண போறேன்? ஆமா, நான் எப்ப சாக போறதா சொன்னேன் உங்ககிட்ட? நான் எதுக்குங்க சாகணும்? அதான் அருவி, அந்த விஆர் வீட்டுல உள்ள பெருசுங்க அப்படி இப்படின்னு எல்லாம் பிரியா கிரியான்னு சொல்லிக்கிட்டு உன்கிட்ட பொய்யா அடிச்சு விட்டுருக்கான். நீயும் அதை நம்பி துக்கம் தாங்காம ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட கூடாது. இந்த அருவியை பத்தி நீங்க இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? நான் போயிட்டா என் பிள்ளைய யாரு பாத்துப்பா? ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசை இல்லாட்டாலாம் இசை இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது வரைக்குமாவது நான் உயிரோட இருக்கணும்ல. இது ஆமாங்க, அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு பிறகு நான் போயிட்டா கூட என் பிள்ளைய அவ பாத்துப்பாலாம். அது வரைக்கும் அம்மாவா நான் உயிரோட நல்லபடியா இருக்கணும். எது அந்த கிழமை வீட்டுல உள்ள பொண்ணு? அதுவும் அந்த பிரியா தூக்கி வளர்த்த அந்த இசை ஏன் பையனுக்கு ஏன் பொண்டாட்டியா? அதுவும் இந்த வீட்டுக்கு மருமகளாவா? நம்ம பையனுக்கு பொண்டாட்டினா அவ இந்த வீட்டு மருமக தானே. ஏய், இந்த வீட்டுக்கு அவ மருமகளா? அதுதானங்க முறை. அவ மேலதான் நம்ம பிள்ளை உயிரா இருந்தான், அவளதான் காதலிக்கவும் செஞ்சான். அப்பனா இந்த வீட்டுக்கு மருமகள் அவளுக்கு தானே வரதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ஏய், அதான் என் பிள்ளைய அவ வேண்டான்னு தூக்கி போட்டானே, அப்புறம் எங்க இருந்தடி வந்தா மருமகா? என் பிள்ளைக்கு அவ காதலியாவ வேண்டாம் பொண்டாட்டியாவ வேண்டான்னு தூக்கி போட்டுட்டான். அப்புறம் எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளா மட்டும் வருவா? அதெல்லாம் வருவாங்க, எப்படி வர வைக்கணும்னு இந்த அருவிக்கு தெரியும். தெரியும் தெரியும். உங்ககிட்ட சொல்லல பாத்தீங்களா, மறந்துட்டேன். சாம் ஒரு பக்கத்துல நீ எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டான், நான் இன்னொரு பக்கத்துல
கோவத்துல போய் இசைக்கிட்ட என்னைக்கா இருந்தாலும் இந்த அருவியோட மருமக நீதானு வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். எது வாக்கு கொடுத்துட்டு வந்தியா? என்னைக்கா இருந்தாலும் நீதான் அந்த வீட்டுக்கு மருமக. நம்ம கிறிஸ்டின் முறைப்படி விளக்கெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஆனா அவ ஹிந்து தானே, அதனால வலது கால் எடுத்து வச்சு விளக்கு வைக்கிறத நீதான் கூட சொல்லிட்டேன். யார்விங், யாரு கேட்டுட்டு அவகிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்க? நீ வாக்கு கொடுத்தா அத நான் நடத்த விட்டுருவேனா? அச்சோ, ஏங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? உங்களுக்கு இருக்கிறதே இன்னும் கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரமா? அட, நம்ம உயிர் இப்ப போகுமா அப்ப போகுமா, எப்ப வேணாலும் போலாங்க. நேத்துக்கு இருக்கிற மனுஷங்களை இன்னைக்கு காண முடியாது. காலையில நல்லபடியா நின்னு நம்மள்ட்ட பேசுவாங்க, சாயந்தரம் அவங்கள காணாது, அவங்க உயிர் போயிருக்கோம். இதுதானே மனுஷங்களோட வாழ்க்கை. இதோ இப்ப சேர்ல நல்லபடியா உட்காந்து என் கூட பேச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் அரை மணி நேரத்துல நீங்க இருப்பீங்களா இல்லையான்னு கூட தெரியாதே. இவ்வளவுதாங்க மனுஷன் வாழ்க்கை. எது நல்லபடியா சேர்ல உட்கார்ந்து இருக்கணும்? ஏன் கட்டி போட்டிருக்க? கட்டு ரொம்ப டைட்டா போடலங்க, ரொம்ப லூசா தான் போட்டிருக்கேன். லூசாவா? ஏடி, ஒரு பக்கம் உன் புள்ள என்ன அடிச்சு போட்டு போயிட்டான், நீ என்னடானா ஒழுங்கா எனக்கு கறக்க கூட தெரியல, அதுக்கு முன்ன என்ன இழுத்து இப்படி சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டிருக்க. இருங்க இருங்க, நான் முடிச்சிட்டு கை கழுவிட்டு வந்துடுறேன். பைத்தியக்காரி, நான் தான் சொல்றேன்ல, நீ தாராளமா பாயசனை ஊத்தியோ பாயாசத்தை ஊத்தியோ சாப்பிடு, நான் தடுக்கவே மாட்டேங்கிறேன். என் கட்ட அவுத்து விடு. ஃபுல் கட்டு. செம்ம 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 டேஸ்ட். இந்த ஃபிஷ் சிக்கனை வேற சாப்பிடணும் போலதான் இருக்கு. சரி, உங்களுக்கு கொடுக்கணும்ல, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். இவளை தடுத்துட கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பாயசனை ஊத்தி சாப்பிட்டுருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த விஆர் வீடு தான். எனக்கு என்ன, நல்ல பரானா அது இது நல்லா வந்து உருண்டு புரண்டு புலம்புவாயலாம், அப்ப தெரியும் பாய்சனுக்கு எஃபெக்ட் எப்படி இருக்கான்னு. சரி ஓகேங்க, இனி உங்களையும் சாப்பிட வைக்கணும்ல. ஆனா ஒரு தடவையும் முதல்ல கடைசியுமா என்ன மன்னிச்சிருங்க. ஏன்? இல்லங்க, வழக்கமா நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே நான் சாப்பிடுவேன். இன்னைக்குதான் முதல்ல கடைசியுமா உங்களுக்கு முன்னமே நான் சாப்பிட்டுட்டேன், அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இப்பயாவது என் கட்ட அவுத்து விடுறியா? இருங்கங்க ஒரு நிமிஷம். டப்பாவை இப்பதான் ஓபன் பண்றாள்னா அப்ப இவ ஊத்தி சாப்பிடலையா? பிரியாணி சாப்பிட்டதும் பயங்கரமா தூக்கம் வருதுங்க. சும்மாவா சொல்லுவாங்க, ஊர்ல பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க, பிரியாணி சாப்பிட்டா உடனே தூக்கம் வரும் அப்படின்னு. எனக்கு தூக்கம் தான் வருது. தூங்குனதுக்கு பிறகு உங்களுக்கு சாப்பாடு தரலான்னு தான் பார்த்தேன். உண்ட மயக்கத்துல ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்னா அதான் அளவு கொஞ்சம் கூடிட்டோம். ஒன்னும் பரவாயில்ல, கரெக்டா தான் இருக்கும். பாயாசத்தை ஃபுல்லா குழப்பிட்டேன். இந்தாங்க சாப்பிடுங்க. எங்க பாரு, உன் புள்ள அடிச்சு அடிச்சு ஆஸ்பத்திரியில தாண்டி டாக்டர் எனக்கு கட்டு போட்டிருக்கணும். ஆனா நீ என்னடானா இப்படி ஒரு சிச்சுவேஷன் எப்படா வரான்னு காத்துட்டு இருந்த மாதிரி என்ன புடிச்சு கட்டி போட்டிருக்கேன். அத விடுங்க, உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தானே கட்டி போட்டிருக்கேன். இந்த எலசுங்க எல்லாம் இருக்குதுங்க, எல்லாம் சின்ன வயசுல உள்ள பிள்ளைகளை கல்யாணம் பண்ண உடனே இருக்கட்டும், இல்ல காதலிக்கிற பொண்ணுக்கோ பையனுக்கோ சர்ப்ரைஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், கண்ணை கட்டி விட்டுட்டு முன்னாடி கொண்டு கேட்க வைக்கிறது, பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறது, இப்படி எல்லாம் எல ஸ்டேஜ் பிள்ளைகள் இப்ப பண்ணுதுங்க. அதுல ஏதாவது பொண்ணுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் வந்துச்சுன்னு வைங்க, அந்த பொண்ணுக்கு தான் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க, அந்த பொண்ணை தான் சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க. ஆனா இவங்க சர்ப்ரைஸா வேலை பார்ப்பாங்க எல்லாம், அதுல பிறந்த நாள் கொண்டாடுற பொண்ணை சேர்ந்துதான் வேலை பார்க்கும். கடைசியில கண்ணை கட்டி டெக்கரேஷன் எல்லாம் கொண்டு காமிக்கும் போது அப்படின்னு ஒரு ஷாக் ஆகும் பாத்தீங்களா வீடியோக்காக, அதுதான் சர்ப்ரைஸ். அதே மாதிரி உங்களுக்கும் பாயாசமே வச்சிருக்கேன். நீங்க இப்படி சர்ப்ரைஸ் ஆகாம என்னைய பாத்துட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? சாப்பிடுங்க. அரவிந்த், நீதான் கட்டி போட்டிருக்கேன், கட்ட அவுத்து விட்டாதானே என்னால சாப்பிட முடியும். கட்ட அவுத்து விடாம எப்படி சாப்பிட முடியும்? வாஸ்தவமான பேச்சுதான். அட கண்டிலாங்க, இது கூட எனக்கு ஞாபகம் இல்ல. கட்ட அவுத்து விடாம எப்படி சாப்பிட முடியும்? கட்ட அவுத்து விட்டாதான் சாப்பிட முடியும். அதான் நான் சொல்லுவேன்ல, அப்பப்போ உனக்கு மூளையே வேலை செய்யாத அப்படின்னு. கட்ட அவுத்து விடு. ஒரு நிமிஷங்க, கட்ட அவுத்து விட்டுடுறேன். சீக்கிரம் அவுத்து விடு. ஏன் அத்தான், கட்ட எதுக்கு அவுத்து விடணும்? நான் தான் அள்ளி சாப்பிடணும்ல. விளையாடுறீங்களா? உங்களை கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் ஆச்சு, உங்க கூட ஒன்னா வாழ்ந்து ஒரே பிரசவத்துல 2 பிள்ளைங்கள பெற்றிருக்கேன். அப்படிப்பட்டனா, அதுவும் ஒரே பிரசவத்துல 2 பிள்ளைங்க, எவ்வளவு வலிய அனுபவிச்சு பெற்றிருப்பேன். இத கூட உங்களுக்காக செய்ய மாட்டேனா? இருங்க, காட்டுங்க. அருவி, நீ இத விளையாட்டு தானே காட்ட? விளையாட்டு காட்டுறனா? ஏங்க, சுத்தமான பாய்சன் அது. நீங்க வேற பாய்சன் தான் வெளியே எழுதி இருக்கு. உள்ள காட்டு தேன் அல்லது மலையில உள்ள தேன், இப்படி ஏதாவது தேனை கலந்துருக்க போறேன்னு நினைச்சிட போறீங்க. சுத்தமா ஃப்ரெஷ்ஷா இப்பதான் வாங்கினேன், அதுவும் டோர் டெலிவரி. காட்டுங்க. நீ என் பையனை வர சொல்லு, சாம வர சொல்லு. மதான் சாம் என் பர்ஸ் எல்லாம் எடுக்க போனான். அவன் எப்படியும் அவன் ஃப்ரெண்ட பாத்துருப்பாங்க. அப்புறம் எப்படியும் என் மருமக கண்ணை கசக்கிட்டு அவன் முன்ன போய் நின்றுப்பா. என்னை ஏத்துக்கோன்னு கெஞ்சிட்டு இருப்பா. இவனுக்கு பட்டுன்னு டப டபான்னு கோபம் வரும்.
அவளுக்கு 4-5 திட்டு கொடுத்துட்டு வரதுக்கு எப்படியும் லேட் ஆகும். காரியம் முடியும் போது கரெக்டா வந்துருவான். என்ன இருந்தாலும் நமக்கு ஒத்த பிள்ளை இல்லைங்க. எல்லா காரியமும் பண்றது அவனா தானே இருக்கான். வேண்டாம் அருவி, வேண்டாம், சொல்றது கேளு. கட்ட அவுத்து விடு. அடா ஏங்க, கல்யாணம் ஆன புதுசுலதான் இந்த மாதிரி எல்லாம் புருஷனுக்கு அள்ளி கொடுப்பாங்க. நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது. இப்ப கூட நான் உங்களை எப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறேன்னு பாருங்க. இதெல்லாம் சாம் இங்க இருந்தா நடக்குமா? பிள்ளை தப்பா நினைச்சுப்பான்ல. காட்டுங்க. விட்டா இப்பவே பால் ஊத்திடுவா போல இருக்கு. அட சும்மா காட்டுங்க. ஏய் அருவி வேண்டாம். ஏய் அள்ளி அடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அடம் பிடிக்காம முழுங்குங்க. முழுங்குறது வரைக்கும் வாயில இருந்து மூக்குல என்ன கையெடுக்க மாட்டேன். எரியுது. எரியதுக்கு அதானே ஆசிட்டா. ஆசிட்டா இருந்தா இந்நேரம் என் கை பொத்திருக்கோம்ல. என் கையில ஒரு துளி காயம் கூட படல. வேண்டாம் வேண்டாம் அருவி, நீ தப்பு பண்ற. இப்பதாங்க சரியா பண்ணிட்டு இருக்கேன். இத எப்பவோ பண்ணிருந்தா என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருந்திருக்கோம்ல. சரி, ஒரு புடி என்ன நினைச்சு சாப்பிட்டுட்டீங்க. அடுத்து நீங்க, நான், நம்ம பிள்ளை, அதுக்கு பிறகு நம்ம பிள்ளைக்கு வரப்போற பொண்ணு மருமகா. இப்படி ஒவ்வொருத்தங்களே நினைச்சு ஒவ்வொரு புடி. கடைசி பேர பிள்ளைங்க அப்படி இப்படின்னு எல்லாம் நினைச்சு முடிக்கும் போது தட்டு காலி ஆயிரும். அடுத்த உருண்டை காட்டுங்க. வேண்டாம் அருவி, வயிறெல்லாம் எரியுது, விட்டு. சின்ன குழந்தைகள மாதிரி பாயசம் சாப்பிடறதுக்கெல்லாம் இடம் பிடிக்கலாமா? காட்டுங்க. அப்படியே முழுங்கிருங்க. முழுங்கினதுக்கு பிறகு தானே வாயில இருந்து கை எடுப்பேன். அடுத்தது நம்ம மருமகளை நினைக்கிறதுக்கு முன்ன இறந்து போனால நம்ம பிள்ளை பிஞ்சு குழந்தை இறந்து போச்சு இல்லங்க, அந்த குழந்தைக்காக ஒரு உருண்டா. காட்டுங்க. அருவி, நான் பண்ணதெல்லாம் தப்புதான், போதும், எரியுது. என் குழந்தைக்கு வலிக்குதுன்னு சொல்றதுக்கு கூட தெரிஞ்சிருக்காதுல. அட நீங்க என்ன குழந்தையா நீலா காட்டி உங்களுக்கு ஊட்டுறதுக்கு? காட்டுங்க. தண்ணி தண்ணி தண்ணியா? தண்ணி குடிக்க கூடாதுங்க. தண்ணி குடிச்சா சீக்கிரமா வயிறு ஃபுல்லாயிரும். அருவி போதும், விட்டு. அடுத்த யாருக்காக? அடுத்தது பையன் பேரு இனியன். விட்டு அருவி. இந்த தடவை ஒரு பிடி எடுத்து உருட்டுறதுக்கு முன்ன அவனுக்கு சம்பந்தப்பட்டவங்களை பத்தி நினைக்கணும்ல. கூட யார் இருந்தா? நிறமாச கர்ப்பிணியா அவனோட பொண்டாட்டி கூட இருந்தால. உண்மை என்னன்னாங்க, அவன் ஜெயிச்சுட்டான். நிறமாச கர்ப்பிணி பொண்டாட்டியை காப்பாத்தனா நினைக்காம இருந்திருந்தானு பொழைச்சிருப்பான். அவளை காப்பாத்தனா நினைச்சு ஆக்சிடென்ட்ல அவன் உயிரை விட்டுட்டான். இனியனோட பொண்டாட்டி மது. இனியன் இறந்த நாளும் அவங்க குழந்தை பிறந்த நாளும் ஒரே நாளில அவங்கள நினைச்சு ஒரு உருண்டா. வேண்டாம் அருவி, போதும், நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். அருவி காட்டுங்க பாக்கலாம். என்னங்க துப்பிட்டீங்க? விட்டு அருவி, சாமுக்கு போன போட இது கட்டாவத்தோட தண்ணி. என்ன மச்சான், போன் வந்ததும் அப்படியே ஒரு மாதிரி பரபரப்பாயிட்டா. யார்டா போன்ல? எனக்கு எதுவுமே புரியலடா. பக்கத்து கடையில இருந்து என்னமோ அம்மா பாய்சன் வாங்கினாங்களாம். பாய்சனா? ஆமா. எதுக்குடா? எதுக்குன்னுலாம் தெரியலடா. தெரிஞ்ச கடைங்கிறதுனால உடனே கடைக்காரர் அரசுக்கு கால் பண்ணிருக்காரு. அவர் எடுக்கலன்னா தான் எனக்கு போன் பண்ணி செடி வச்சிருக்கீங்களான்னு எல்லாம் கேக்குறாரு. செடியா? செடி எதுக்குடா? அப்படி என்னமோ போய் சொல்லிதாண்டா கடையில கேட்டிருக்காங்க. சரி, நான் உடனே வீட்டுக்கு கிளம்புறேன். மச்சான், அருவி ஆண்டிக்கு இன்னைக்குதான் எல்லா உண்மையும் தெரியும். இது வரைக்கும் தெரியாத பழைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சதும் ஏதாவது தப்பான முடிவு தரலடா. நான் உடனே கிளம்புறேன். அத்தை அப்படியெல்லாம் தப்பான முடிவு எடுக்க மாட்டாங்க. அத்தையா? ஆமா. ஷோ டேய், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அம்மாக்கு கால் பண்ணாலும் அம்மா அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. நானும் வரேன்டா, ஒரு நிமிஷம் போனை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் குரு, நீ இது வரைக்கும் வீட்டுக்கு வந்தது இல்லையே? யார் வீட்டுக்கு ப்ரோ? அதான் வீட்டுக்கு. ஓ, உங்க வீட்டுக்கா? இல்ல ப்ரோ, நான் வந்தது இல்ல. ஆனா வெளியே பாத்திருக்கேன். சரி, இது வரைக்கும் வந்தது இல்லலாம், நீ வா. ஐயோ, நான் எதுக்கு? ஆமா குரு, அருவியாண்டி ஏதோ யோசிக்காம தப்பான முடிவு எடுக்கிறதுக்காக தான் கடையில இருந்து இந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க. அங்க ஏதாவது பிரச்சனைனா நாங்க மட்டும் இல்லாம நீங்களும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கோம்ல. நீ ஒண்ணு பண்ணு, அவங்க கடையில இருந்து பாய்சன் வாங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பா இது சின்ன விஷயம் கிடையாது. அதுலயும் பர்ஸ் இங்க இல்ல, இங்கதான் இருக்கு, மறந்து வச்சுட்டேன்னு ஒன்னு அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா ஏதோ சரியில்லடா. நீ மித்ரனை போய் மித்ரனையும் கூப்பிடாய். எனக்கு என்னமோ அம்மா ஏதோ. அத்தை அப்படியெல்லாம் தப்பான முடிவு எடுக்க மாட்டாங்க. ஐயோ அம்மா, நீ கொஞ்ச நேரம் வாய் மூடுறியா? திட்டு வாங்குறதுக்குன்னே பண்ணிட்டு இருக்க.
இல்லனே, அத்தை என்கிட்ட ரொம்ப நார்மலா தான் பேசிட்டு போனாங்க. அத்தை பேசிட்டு போனதை பார்த்தா அவங்க அப்படி எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. அம்மா இசைக்கிட்ட நார்மலா பேசிட்டு போயிருக்காங்கன்னா அந்த ஆளை நான் தூக்கி போட்டு அடிக்கும் போது காரம் பத்தல நாங்களே. ஐயோ மச்சான், நீ சொன்ன மாதிரி விஷயம் கொஞ்சம் சீரியஸ் தான். நான் மித்திரனை கூட்டிட்டு வந்துடுறேன், நீ போன் எடுத்துட்டு வா. சரிடா. ஏன் சார் சாம், எது பிடிக்காதோ அதை சிறப்பா பண்ணிருங்க. மது மது. ஆம் வாங்க அண்ணே. மித்திரன் இல்லையாமா? அண்ணன் உள்ளதான் இருக்கான். ஹாஸ்பிட்டல் போவதுக்கு 2 பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன அர்ஜென்ட்மா, கொஞ்சம் கூப்பிடுறியா? ஆம் சரிண்ணே. அப்புறம் இந்த அண்ணா எல்லாம் வேண்டாம். ம்? இல்லம்மா, பேர் வச்சிருக்காங்கல்ல, சாம்னு கூப்பிட்டா போதும். இல்ல, என்னை விட பெரியவங்க. அதுக்குன்னு வயசா ஆயிட்டு. சரி, கொஞ்சம் கூப்பிடுறியா? உள்ள வாங்க. இல்லம்மா, அவசரமா கிளம்பணும். சரி இருங்க, ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். அருவி, சாம கூப்பிடாய். என் பிள்ளைக்கு போன போட. தண்ணி 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 கொடு அருவி, தண்ணி. தாகமா இருக்கா? ஆமா, தண்ணி தண்ணி. வயரெல்லாம் கபகபான்னு எரியுதா? கட்டையாவது அவுத்து விடு அருவி, கட்டை அவுத்து விடு. ஏயா, வயசு இத்தனை ஆகியிருக்கு. இத்தனை வயசு ஆனதுக்கு பிறகு நீ உன் பழைய காதல நினைச்சு நினைச்சு என் கூட வாழ்ந்திருக்க. இத்தனை வருஷம் அந்த அம்மாவை நினைச்சிட்டு தான் என் கூட குடும்பம் நடத்தியிருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? ஐயோ அருவி, அதெல்லாம் பழைய பழைய கதை. என் மனசுல அவளை பத்தின எந்த நினைப்பையும் இல்ல. உனக்கு எந்த நினைப்பும் இல்லையா? காதல் எல்லாருக்கும் கை கொடுக்கறது இல்ல. எல்லாரோட காதலும் ஜெயிக்கிறதா இல்ல. ஒரு தடவை காதலிச்சவங்க அடுத்த கல்யாணம் பண்ண கூடாதுன்னா இங்க பாதி பேருக்கு கல்யாணமே நடக்காது. உனக்கு அந்த அம்மாவை புடிச்சு போனதோ, அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணதோ எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் இத்தனை வருஷம் அந்த அம்மாவை நினைச்சு என் கூடயே வாழ்ந்துட்டு அந்த குடும்பத்தை பழி வாங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருக்க. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உன் புள்ள வயசு என்ன? 26. உன் சுயநலத்துக்காக நீ அந்த குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக என் பிள்ளையோட வாழ்க்கையை அழிச்சிருக்க. ஐயோ அப்படி இல்ல அருவி, சாமால எனக்கு அக்கறை இல்லாம இருக்குமா? அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தான். எது, நீ அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறியா? என் பிள்ளைய நான் பொறுப்பான பிள்ளைய வளர்த்திருக்கேன். அவன் வாழ்க்கையை அவன் நல்ல விதமா அமைக்கிறத விடயமா நீ அவனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போற? அப்பவே பிள்ளை சந்தோஷம் தான் விட்டுருந்தேனா இந்நேரம் உன் பையனுக்கு கல்யாணம் ஆகி பேர பிள்ளையும் பாத்திருப்பான். பையனுக்கு கல்யாண வயசாயாச்சு. ஆனா நீ உன் பழைய காதல எண்ணி 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 என் கூட வாழ்ந்திருக்க. உன் கூட வாழ்ந்த வாழ்க்கைய நினைச்சு அசிங்கமா இருக்கு. அவன் என்ன சொன்னா, இந்த ஆள் பண்ண வேலை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவீங்கன்னு சொல்லிட்டு போறான். உன் கூட வாழ்ந்ததை நினைச்சு என் உடம்புல எனக்கே பெட்ரோலை ஊத்தி கொளுத்திடலாம் போல இருக்கியா? அருவி, நான் பண்ணது தப்புதான். அது ஓமாலையும் சாமால எனக்கு பாசம் இல்லாம எல்லாம் இல்ல. அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு தான் நினைச்சேனே தவிர உனக்கு துரோகம் பண்ணணும்னு நான் நினைச்சதே இல்ல. எச்சி வாய் முடு. என் புள்ளையே கல்யாணம் பண்ணி கொடுக்குற வயசாயாச்சு. நீ துரோகம் பண்ணா என்ன பண்ணா எனக்கு என்ன? சரி, உன் புத்தி கோளாறுனால பண்ணா நீ இதே விடு. நான் 10 மாசம் சுமந்து பெத்தேன். என் புள்ள என்னையா பண்ணுச்சு? அருவி, அருவி முதல்ல கட்ட அவுத்து விடு. என் புள்ள இறந்து பிறந்த உடனே இறந்துட்டு என்னென்ன கதை அடிச்சு விடணுமோ அவ்வளவு கதையை அடிச்சு விட்டு என் கண்ணுல கூட ஒரு தடவை காட்டாம பண்ணிட்டேலாம். ஆண்டவன் எனக்கு பெண் குழந்தை கொடுக்கலன்னு ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன். சாம் கொஞ்சம் வளர அவன் காலேஜ் படிக்கும் போதே, என் பிள்ளை காலேஜ் ஜாயின் பண்ண போதே, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிரும். நம்ம பிள்ளைய நம்பி ஒரு பொண்ணு இங்க வரவா மருமகளா? அவதான் இனிமே மகா. பொண்ணு பிறக்கலன்னா என்ன, அவளை மகளாட்டும் கவனிச்சுக்கலான்னு ஆசைப்பட்டேயா. என் சாம் ஆசைப்பட்ட பொண்ணுதான் இசை. அப்பனா அவ நமக்கு யாரு? பொண்ணு மாதிரி. அவளை குருக்கு கட்டி வைக்க பாத்திருக்கேன். அந்த பையன் நல்ல பையனா இருந்ததுனால இதோட முடிஞ்சு. எப்படி யூஎஸ்ல அசிங்கப்படுத்துறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கான். வெக்கமா இல்லையா உனக்கு? பொண்ணு மாதிரி நினைக்கிற பொண்ணா எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த நினைச்சிருக்கேன். அவன் கட்டிக்க போற பொண்ண அவன் கிட்டயே அசிங்கமா பேசுறேன். வெக்கமா இல்ல உனக்கு? ஒருவேளை அந்த ஆண்டவன் முதைய நினைச்சிருப்பான் போல. இவனுக்கு மட்டும் பெண் குழந்தை கொடுத்தா அந்த குழந்தைய ஏதாவது செஞ்சிருவான்டான். 2 ஆம்பளை பிள்ளையாவே கொடுத்துட்டான் போல. அந்த இனியன் நம்ம சாமோட எத்தனை வயசுக்கு மூத்தவன். எத்தனை நாள் டியூஷன் முடிஞ்சு லேட் ஆயிட்டுன்னு அவன் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கான். அந்த பிள்ளைய எப்படியா உனக்கு கொலை பண்றதுக்கு மனசு வந்தது? அந்த அம்மா நம்ம சாம தூக்கி வளர்த்திருக்காங்க. நம்ம சாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எனக்கு அவசரமா எங்கேயாவது போனோம்னா அந்த அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் போவேன். என் சாம கொஞ்ச நேரம் பாத்துருங்க, 1 மணி நேரத்துல வந்துடுறேன், 2 மணி நேரத்துல வந்துடுறேன்னு. அவங்க பிள்ளைய எப்படியா உனக்கு கொலை பண்றதுக்கு மனசு வந்தது? தப்புதான் அருவி, கட்ட அவுத்து விடு. ஓ, உயிர் ஊசலாடிட்டு இருக்கலாம். உயிர் போற நேரம் ஆச்சே, அதான் கர்த்தர் கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்கலான்னு தப்புதான் உளறியா? நீ பண்ணதான் அந்த கடவுளே மன்னிக்க மாட்டாரு. வீட்டுக்குள்ளேயே இவ்வளவு கிரிமினல் வேலை பாத்திருக்கனா?
வெளிய அப்பாவிங்களை எல்லாம் எவ்வளவு சித்திரவதைப்படுத்தியிருப்ப. எத்தனை பேரோட வாழ்க்கை வாழ்வாதாரமும் ஒன்னால அழிஞ்சு போயிருக்கான். இனி நீ உயிரோட இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? அருவி 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 சாமுக்கு போன் பண்ணு. வருவான், கடைசி நேரத்துல காரியம் பண்ணனால அதுக்கே புள்ள வராம இருக்க மாட்டான்ல. இப்ப நான் பண்ணதா எப்பவோ பண்ணிருந்தேனா இந்நேரத்துக்கு என் புள்ள வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். உன் கூடவா இத்தனை வருஷம் வாழ்ந்தேன்னு அசிங்கமா இருக்கியா? அம்மா சாம் சாம் என்ன காப்பாத்து சாம். என்ன மீறி யார் உன்னை காப்பாத்துறா நான் பாக்குறேன். மித்ரன், இந்த ஆளை யாரும் காப்பாத்த கூடாது. அம்மா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ குரு, இந்த கட்டை அவருங்களா? இந்த ஆளை காப்பாத்துறதுனால யாருக்காவது ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? வாமிட் பண்ண வச்சுட்டா போதும். எந்திரிங்களா கொஞ்சம். என்னமா காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? சாம், எதுக்கு மித்ரன் அந்த ஆளை காப்பாத்த கூட்டு போறாரா? அம்மா, என்னமா உங்களுக்கு ஆச்சு? சாம், நம்ம மட்டும் இல்ல சாம், இந்த ஆள் மட்டும் செத்து போயிட்டாருன்னு வச்சுக்கோ, இவனால இனிமே யாருக்கும் எதுவும் ஆகாதுல்ல. எத்தனை ஏழைப்பட்டவங்களோட வயித்துல அடிச்சிருப்பான். இவ்வளவு வசதியா வாழ்ந்துட்டு இருக்கோம் கண்ணா. எத்தனை ஏழைப்பட்டவங்களோட சாபமா இருக்கும். ஒரு பக்கத்துல அந்த ஆளு ஏழைங்களோட வயித்துல அடிச்சிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அப்ப சம்பாதிச்சு வச்சிருக்க சாபத்துக்கெல்லாம் நீ புண்ணியம் தேடுற மாதிரி நீ சம்பாதிச்சு நீ ஏழைங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்க. இவன் பண்ற இந்த வேலையால எல்லா சாபமும் என் பிள்ளைக்கும் என் பிள்ளை வாழ போற வாழ்க்கைக்கும் தான் சாபமா வந்து விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. இப்படிப்பட்டவன் உயிரோட இல்லாமல இருக்கலாம்ல கண்ணா. அம்மா, ஏற்கனவே நான் சரமாரியா போட்டு அந்த ஆளை அடிச்சிட்டேன். இதெல்லாம் தாங்கக்கூடிய வயசா? உன் தம்பி என்ன பாவம் சாம் பண்ணான்? பிறந்த உடனே கொலை பண்றதுக்கு கொடுத்துருக்கான். சரி கண்ணா, அதை கூட விட வீட்டுக்குள்ள முடிஞ்சது. அப்புறம் இனியோட அம்மா இப்போதான் கண்ணா 2 பேரும் ஒன்னா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். அந்த அம்மா கிட்ட எத்தனை நாள் உன்னை விட்டுட்டு வெளியே போயிருக்கேன், எத்தனை நாள் அந்த வீட்டுல உள்ளவங்களை நம்பி உன்னை விட்டுட்டு போயிருக்கேன். இப்ப கூட சாம், நீ அந்த வீட்டுல பிறக்காத புள்ளதான். அந்த வீட்டை அழிக்க நான் நினைச்சிருக்கான். ஆண்டி, அதுக்காக அவர் பண்ண அதே தப்ப நம்மளும் பண்ணணுமா? அந்த நீ வேணா பெருந்தன்மையா பேசலாம் கண்ணா, ஆனா எந்த முகத்தை வச்சுட்டு இனிமே அந்த வீட்டுல உள்ள பெரியவரையா இருக்கட்டும் அந்த வீட்டுல உள்ளவங்களை எல்லாம் நாங்க ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. இனியோட அம்மா பிள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிறாங்க. அந்த அம்மா முகத்துல நான் எப்படி பார்க்க போறேன்னே தெரியல. அவனை பொழைக்க வைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். நீ டாக்டரை கூட்டு வந்த உடனே. ஐயோ அம்மா, டேய் என்னடா பண்றது? மித்ரன் அதான் ரூம்குள்ள கூட்டு போயிருக்காருலாம். ரொம்ப சீரியஸா எதுவும் இருக்காதுடா. இல்லன்னா இந்நேரத்துக்கு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன்னு சொல்லிருப்பாரு. சரி குரு, நீ இந்த வீட்டுக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாதுலாம். நீ சுத்தி பாரு, நாங்க இப்ப வந்துடுறோம். சாம் ப்ரோக்கு புதுசா என்னாச்சு? வீட்டை சுத்தி பாக்குறதுக்காகவா நம்ம வந்தோம்? வீட்டை சுத்தி பார்க்க சொல்றாரு, அவனை வெளியெல்லாம் ரொம்ப அனுப்பிடாதங்கிறாரு. இசை மேல இருக்க கோவம் நம்ம மேல இருக்கணுமே. டேய், நீ வீட்டை சுத்தி பாரு, நான் வெளியே நிக்கிறேன். என் டாடி இதை விட பங்களா மாதிரி எனக்காக வீடு கட்டியிருக்காரு, அதுவும் உண்மையா உழைச்சி. இதுல இந்த வீடை சுத்தி வேற பாக்கணுமா? என்னடா தனியா கூட்டு வந்திருக்கா? மச்சான், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. இசை பத்தியாடா? அது இல்ல, அது மட்டும் இல்லாம இனிமே அவளை பத்தி பேசுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. ஓ, எனக்கு இந்த குரு இங்க இருக்கிறது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. என்னடா சொல்ற? நானும் தாத்தாவும் தான் பேசி உன் அப்பாவால அவனுக்கு எப்ப வேணாலும் எந்த ஆபத்து வேணாலும் வரலாம், அதனால கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுல இருக்கட்டும்னு பேசி வச்சிருக்கோம். நீ என்னடானா இங்க இருக்க கூடாதுங்கிற? மச்சான், உனக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியாம பேசிட்டு இருக்க. அவன் எவ்வளவு பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியாது. என்ன பெரிய ஆபத்து? டேய், அவன் அரசு வச்ச ஆளு. ஆனா அந்த ஆளுக்கே உண்மையா இல்லாம ஆரம்பத்துல இருந்தே இசையோட பாதுகாப்புக்காகவே எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். இது வரைக்கும் இவன் தான் பண்ணிட்டு இருக்கான்னு அரசுக்கு தெரியாததுனால தப்பிச்சிட்டு இருந்தான். இனி இவனை சும்மா விட்டு வைப்பான்னு நினைக்கிறியா? என்ன பெருசா உங்க அப்பா பண்ணிட போறாரு? இங்க பாரு, இனியன் இறந்த நேரம் எங்களுக்கு உண்மை எதுவும் தெரியாது, அது ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு. என் வீட்டுல இருக்கிறவன உங்க அப்பாவால என்ன செஞ்சிட முடியும்? டேய், குரு யார் தெரியுமா? அந்த காலேஜோட சேர்மன். அது மொட்டை இல்லடா குரங்கு. என் கூட இன்னொரு பையன் பிறந்தானே, ட்வின்ஸ். அதான் சின்ன வயசுல இறந்துட்டான்ல அரசு கதை கட்டி விட்டு இருந்தானே. ஆமாண்டா, அந்த குழந்தை வர அவங்க அப்பா தான் கொலை பண்ணிட்டாருன்னு இசை சொல்லிட்டு இருந்தா. டேய் மச்சான், அது வேற யாரும் இல்லடா, இந்த குரு தான். குருவா? ஆமா, நீ மொத வாய மூடு. அது எப்படிடா ஒருத்தனுக்கு இத்தனை அம்மா அப்பா இருக்க முடியும்? உனக்கு இந்த டைம்ல காமெடி கேக்குதா? இல்ல மச்சான், அந்த கல்யாண நாடகத்துல ஒருத்தங்கள அம்மா அப்பான்னு கூட்டு வந்தான். இப்ப எங்க வீட்டுல என்னடானா இன்னொருத்தங்க அம்மா அப்பான்னு வந்தாங்க. நீ என்னடானா ஓ அம்மா அப்பா தான் குருக்கு அம்மா அப்பாங்கிற? ஒரு மனுஷனுக்கு எத்தனை பேர் தான் இருக்க முடியும்? டே பைத்தியக்காரன், நான் தான் சொல்றேன்ல, உனக்கு இப்ப நக்கல் நையாண்டி எல்லாம் ஒரு கேடு. நீ சிரிக்க வச்சா சிரிச்சு தானடா ஆகணும். மச்சான், இந்த ஆளு கொல்ல கொடுத்த ஆளு கொஞ்சம் நல்லவனா இருப்பான் போல. எப்படியோ குழந்தை கை மாறி அந்த அம்மா கிட்டே அவர்கிட்டயும் போய் சேர்ந்திருக்கான்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? இதெல்லாம் குருக்கு தெரியும். தெரியுமா? ஆமாண்டா, அதனாலதான்
அன்னைக்கு அவ கழுத்துல தாலி கட்டாம விட்டுருக்கான். என் அண்ணன் காதலிச்ச பொண்ணு நான் எப்படி தாலி கட்ட முடியும்னு விட்டுருக்கான். எனக்காக தான் இசை மேல இவ்ளோ அக்கறை எடுத்து இவ்ளோ கேர் பண்ணி இந்த செகண்ட் வரைக்கும் இசைக்காக நின்றுக்கான். அதெல்லாம் தான் இப்ப தேவையில்லாம போச்சே. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா பேசுற? மச்சான், நான் இசைக்காக உன்கிட்ட பேசல, நீதான் வேண்டான்னு சொல்லிட்டியே. அவன் இவ்ளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு எல்லாம் வேஸ்டா போச்சே. சரி, இப்ப அதை விடு. நான் வேண்டான்னு வச்சா நீ வேண்டான்னு வச்சா வேண்டாம் தாண்டா, அது புரியுது எனக்கு. ஆனா உனக்காக உனக்கு ஒய்ஃப் ஆக்கணும்னு உன் தம்பி யூஎஸ் வரைக்கும் அவளுக்காக நின்றுருக்கான். இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? சும்மா சொல்றேன்டா, இவ்வளவு கஷ்டப்பட்டு வேஸ்டா போச்சே அப்படின்னு. ஷபா, சொல்ல வந்ததை சொல்ல விடாண்டே. சரி சொல்லு. அது மட்டும் இல்ல மச்சான், யாருமே தொட்டு கூட பார்க்க முடியாத அரசோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் தனியா நின்னு ஒரு ஆட்டம் காண வச்சிருக்கான். ஏன் எங்கேயாவது நின்னுட்டு உலுக்கி விட்டுட்டானா? டேய், சாபடிச்சிரும் என்ன. சரி சரி, சீரியஸ் ஆயிட்டேன்னு சொல்லு மச்சான். அவனோட பிசினஸ் ஒன்னொன்னா டவுன் ஆயிட்டே இருந்ததே, அது எல்லாத்துக்கும் குரு தாண்டா காரணம். எனக்கு என்னன்னா, இவ்வளவு நாளும் குரு யாருன்னு அரசுக்கு தெரியாது, அதனால விட்டு வச்சிருந்தான். இதுக்கு மேல அவனோட கோபம் குரு மேலேயே தான் இருக்கும். கண்டிப்பா இசை பக்கம் எல்லாம் போகிறதுக்கு சான்ஸே இல்ல. சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற? கொஞ்ச நாளைக்கு குருவை வேற எங்கேயாவது அனுப்பி வைக்கலான்னு பாக்குறேன். ஏன்னா அவன் வீட்டுல பாத்திரம் கழுவிட்டுலாம் இருக்கான். டெய்ங், அந்த காலேஜோட ஓனர், அவனுக்கு எவ்வளவு வேலை இருக்கும். நீ நினைக்கிற நேரம் எல்லாம் அவனை அங்க இங்கன்னு ஒளிச்சு வைக்க முடியுமா? ஏன் சாம், திடுத்துப்புன்னு 26 வயசுல உனக்கு ஒரு தம்பி வந்திருக்கான் புதுசா. டேய், இல்லடா, சீரியஸா தான் பேசுறேன். எப்படி ஃபீல் பண்ற? அதெல்லாம் ஒரு ஃபீலும் இல்ல, அதை என்ன பார்த்துதான் சொல்லலாம். அது எப்படிடா எவ்வளவு பெரிய சீரியஸான விஷயத்தையும் டம்மி ஆக்கிடுற? மச்சான், உண்மையை சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இவ்ளோ பெரிய வீடு இங்க நான் ஒத்தேல. யோசிச்சு பாரு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. சின்ன வயசுல இருந்தே உங்க வீடை தாண்டி எந்த வீட்டுக்கு நான் போய் விளையாட கூட போனது கிடையாது. நம்ம கூட யாராவது பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கோம்லான்னு யோசிச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு தம்பி பிறந்திருக்கான். என்ன மச்சான் சொன்னா? இல்லடா, முன்னமே பிறந்ததுதான். அங்க உங்க அப்பா இப்பவா அப்பவான்னு படுத்துட்டு இருக்காரு, நீ காமெடி பண்ணிட்டு இருக்க பத்தியா? ஆனா இப்ப அவனை பார்த்து என்ன யூஸ்டா? டேய், உனக்கு தம்பி பிறந்திருக்கான், அதுவும் 26 வயசுல எல்லாம் பிறந்திருக்கான். டேய், சரி சொல்லு. உனக்கே தெரியும்லடா, பிறந்த உடனே அந்த ஆள் அவனை கொல்றதுக்கு கொடுத்திருக்கான். ஆனாலும் அம்மா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு. ஆனா அவங்க இவன் பிறந்ததுல இருந்தே அவங்கதான் வளர்த்துட்டு இருக்காங்க. இவன் தான் அவங்க 2 பேரோட உலகம். எவ்வளவு பாசமா இருந்திருந்தாங்கன்னா, அரசு அவனோட அப்பாவை உள்ள தூக்கி வச்சுட்டதான் அரசு பழி வாங்கணுங்கிறதுக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கான்னு பாத்தியா? யாருமே அரசு பிசினஸ் தொட்டு கூட பார்க்க நினைச்சது கிடையாது. அதையே ஒரு ஆட்டம் காண வச்சிருக்கான், அதுவும் தனியா நின்னு இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கான். அவனால அவனை பாத்துக்க முடியாதா? இங்கதான் அன்பு, அவன் தப்பு பண்ணிட்டான். அரசு முன்ன நின்னே சவால் விடுறான்டா, உன் மொத்த பிசினஸே ஆட்டம் காண வச்சத நான் தான் உன் பிள்ளை அப்படின்னு. தெரியாதது வரைக்கும் அந்த ஆளால எதுவும் பண்ண முடியாது. இவன் தான் தெரிஞ்சதுக்கு பிறகு இத்தனை வருஷம் கழிச்சு அவன் மறுபடியும் கிடைச்சிருக்கான். இதே வீட்டுல அவன் நான் எல்லாரும் ஒன்னா இருக்க முடியாதுதான். நான் நினைச்சா என் தம்பியா இந்த வீட்டுக்கே கூட்டு வர முடியும், என்னால அது முடியும். ஆனா என்னோட அம்மா மாதிரி தானே அவங்களும். அதனால என் தம்பி உயிரோட இருக்கான் அப்படின்னு எல்லாம் அம்மா கிட்ட இதை பத்தி பேசுற ஐடியா கூட எனக்கு இல்ல. அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே குருவா வீட்டுக்கு கூட்டு வரணும்னு நினைப்பாங்க, அவங்க கூட வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க. அம்மாவாவது பிறந்த உடனே இறந்துட்டான் அப்படின்னு மனசு சமாதானப்படுத்திட்டாங்க. ஆனா 26 வருஷம் தூக்கி வளர்த்திருக்காங்க. இப்ப 26 வயசுல அவன் எங்களுக்கு வேணான்னு போய் கேட்டா துடிச்சு போயிருவாங்கல்லடா. புரியுது, நீ ஒன்னும் பயப்படாத. நான் இருக்கேன், தாத்தா இருக்காரு, எல்லாரும் இருக்கோம், நீ இருக்க. நம்மள எல்லாம் மீறி அவனுக்கு என்ன ஆக போகுது? சரி, இந்த விஷயம் வேற யாருக்கெல்லாம் தெரியும்? எனக்கு தெரிஞ்சு எனக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு மித்ராவை அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவளை நிக்கட்டு இசை மாதிரி இவ்வளவு மாட்டிடக்கூடாதுல்ல, அதனால என்ன பத்தி அவளை எல்லாம் தெரிஞ்சுக்கட்டுன்னு அவளை நிக்க விட்டுட்டு தான் அரசு கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணான். அப்படி பார்க்கும்போது எனக்கும் அந்த பொண்ணு மித்ராக்கும் இப்ப உனக்கும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அப்பனா இந்த விஷயம் கண்டிப்பா மித்ரனுக்கும் தெரிஞ்சிருக்கணும். மத ஹஸ்பண்டுக்கு எப்படிடா தெரிய வாய்ப்பு இருக்கு? எனக்கே இப்பதான் தெரிஞ்சிருக்கு. நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு கூட லவ் இருக்குமான்லாம் எனக்கு தெரியல. சாம், அங்கிள் எப்படி இருக்காரு? ஓகே, இன்னைக்கு மட்டும் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிருவாரு. விஷத்தை ஊத்தி கொடுத்திருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டாமா? இல்ல சாம், ஐ திங்க் கடையில உள்ளவங்களுக்கே சந்தேகம் வந்து ரொம்ப எஃபெக்ட் இல்லாம தான் ஏதோ கொடுத்திருக்காங்க. ஃபுல்லா வாமிட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்ல 2 வாய் தான் சாப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி சரி. டேய், எப்படி தெரியும்னு சொல்லு. என்கிட்ட கேக்குறேன், இதோ நிக்கிறாருல அவர்கிட்டே கேளு. என்னப்பா பேச்சு என்ன பத்தி தான் ஓடி இருக்கும் போல. ஏன் டாக்டரே, உங்க தங்கச்சிக்கு பாத்திருக்க மாப்பிள்ள யாரு? இதுதான் இப்ப விஷயமா? என் தங்கச்சிக்கு பாத்திருக்க மாப்பிள்ள குரு. இதோ சொன்னேன்ல, எவ்வளவு கேஷுவலா சொல்றாருன்னு பாரு. இதுலயே தெரியலையா அவங்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் போயிருக்கணும். ஒரே நாளையில நானும் எவ்வளவு ஷாக்க தான் தாங்குவேன். அது ஒண்ணும் இல்லப்பா, மித்ராக்கு நான் மாப்பிள்ள பாத்துட்டு தான் இருந்தேன். குருக்கும் பொண்ணு பாத்துட்டு இருந்திருக்காங்க. குருவோட போட்டோ எங்க வீட்டுக்கு வந்தது, அதான். டேய் குரங்கு, இதுக்கும் அவருக்கு தெரியுங்கிறதுக்கும் என்னடா சம்மந்தம்?
என் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிருக்கான். இன்னொரு பொண்ணு அவனுக்கு வீட்டுல பாத்துருக்காங்கன்னு தெரியும் போது எனக்கு எவ்வளவு கோவம் வந்து வீட்டுல போய் சாத்துனேன். எல்லா உண்மையும் விட்டு வெளிச்சாச்சா. கல்யாணம் ஆனவனுக்கு மித்ராவை பாத்திருக்காங்க. அண்ணனா அவருக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கான். தோலை உரிச்சு தொங்க விட நினைச்சிருப்பீங்களே. விட்டா நானும் அதையும் தோரணமே கட்டியிருப்போம். அப்புறம் தான் நான் என்ன இசை கழுத்துல தாலி கட்டல. அது மட்டும் இல்ல, மித்ராவா ரொம்ப வருஷத்துக்கு முன்னமே குருக்கு புடிச்சு காதல் எல்லாம் போய் அவகிட்ட சொல்லிருக்காரு. என்னங்கடா நடக்குதுங்க? அவளே அவ பக்கத்துல காதல்னு போயிட்டா சுத்தல விடுறவா. ஒரு வருஷம் டைம் கொடுத்துருப்பா போல. ஒரு வருஷம் தாண்டியும் உங்களுக்கு என் மேல காதல் இருந்ததுன்னா அப்புறம் வாங்க அப்படின்னு. அதுக்குள்ளதான் இசை சம்பவம் அது இதுன்னு நடந்துட்டேன். சரி, வேற என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும்? வேற உங்களுக்கு என்ன விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறமா எனக்கு என்னெல்லாம் தெரியும்னு சொல்றேன். இழுக்கிறதுலயே தெரியல, இவர் தான் மெயின் அக்யூஸ்ட். விடாம புடிச்சு கேளு, இவருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அவன் அண்ணங்கிறது உங்களுக்கு தெரியாமலா போயிருக்கான்? அண்ணங்கிறது தெரியாதுப்பா, தம்பின்னு தெரியும். ஆக மொத்தம் நானும் என் நண்பனும் தான் கடைசி. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. சரி, உங்க தங்கச்சிக்கு அவனுக்கும் எப்ப கல்யாணம் முகூர்த்தம் எல்லாம் குறிச்சிருப்பீங்களே? முகூர்த்தம் எல்லாம் குறிக்கல. உங்க தம்பிக்கு என் தங்கச்சி மித்ராவா வேண்டாமா. அப்புறம் அவருக்கு அவரோட காதலியா தான் வேணுமா. ரெண்டும் ஒண்ணுதானே? ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா விஷயம் வேற. அதாவது அண்ணன் பார்த்த மாப்பிள்ளையா அவ ஓகே சொல்றது வேண்டாம். ஐயே, அவளை லவ் பண்ண வைக்கணுமா. அதனால நீங்க பார்த்த உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ள நான் தான் அப்படிங்கறத என் மித்ரா கிட்ட சொல்லிடாதுங்கன்னு கேட்டாரு. நானும் சரி ஓகே பொழைச்சு போட்டுன்னு பச்சை கொடி காட்டிட்டேன். சூப்பர் அண்ணா. மச்சான், எங்கேயோ தப்பு நடந்திருக்கான்னு தோணுது இல்லடா? இல்லடா, உன் தம்பிக்கு உனக்கு இல்லாத பிரெயின் எல்லாம் இருக்கு பாத்தியா. ஏய், இந்த ஆளை பத்தி தெரியாம அவன் துள்ளிட்டு இருக்கான். வயசு அப்படி. நீ என்னடா உன் தம்பிக்கு பெரியப்பா மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டா? ரெண்டு பேரும் ஒரே நாள்ல தானே பிறந்தீங்க. ஒரே நாள்ல பிறந்தாலும் நான் அண்ணே அவன் தம்பின்னு ஒண்ணு இருக்கலாம். என்ன விடயமா அவனுக்கு தெரிஞ்சிட போகுது அந்த ஆளை பத்தி. சரிப்பா, புலம்பாத. கொஞ்சம் அதிக பிரசங்கித்தானே கூடுதல்டா அவனுக்கு. அப்படியே அவன் தங்கச்சி மாதிரி. அவளை பத்தி எல்லாம் பேசினாலே அப்படியே இரிட்டேட் ஆகுது. அப்போ பேசாத. நினைச்சாலே அப்படியே கடுப்பாகுதுடா. அப்போ நினைக்காதுங்க. நான் எதுக்கு நினைக்க போறேன்? நான் ஒண்ணு வேண்டான்னு வச்சதான். சரி, அதை விட உன் அப்பாவை நீ இன்னைக்கு தோலை உரிச்சு தொங்க விட்டுருக்க. கூட சேர்ந்து அருவியாண்டியும் பயங்கரமான வேலையெல்லாம் பாத்திருக்காங்க. சரியானதுக்கு பிறகு உங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கோடா. அட போடா, அந்த ஆளோட வீரம் எல்லாம் வெளியேதான். என்னையும் அம்மாவையும் ரொம்ப பிடிக்கும். வர்றா, அரசுக்கு சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறேன். சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கலாம், அதுதான் உண்மை. மச்சான், உனக்கே தெரியும்ல, குரு விஷயத்துல அந்த ஆள் பெரிய தப்பு பண்ணிருக்கான் தான். ஆனா என் விஷயத்துல என்ன நல்லாதான் பாத்துக்கிட்டான். இன்னொன்னு, எனக்கு ஏதாவது ஒண்ணுனா அந்த ஆளால தாங்கிக்கவே முடியாது. அப்புறம் ஏன்டா தூக்கி போட்டு மிதிச்சா? தூக்கி வச்சு கொஞ்சம் இருக்க வேண்டியதானே. அது எப்படிடா கொஞ்சம் முடியும்? இந்த ஆளால என்ன சுத்தி இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்கல்ல. இன்னைக்கு எத்தனை அடி அடிச்சேன் மச்சான். அவர் நினைச்சா என்ன ஒரு அடி கூட அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? இல்ல என்ன தள்ளி விட முடியாதுன்னு நினைக்கிறியா? என் விஷயத்துல அந்த ஆள் பண்ணது தப்பு, எனக்கு வலிக்கும்னு அந்த ஆளுக்கே தெரியும். அதனால்தான் அத்தனையும் வாங்கிட்டு இருந்தான். மத்தபடி என் மேல பாசம் இல்லாம எல்லாம் இல்ல. ஒவ்வொரு அடியும் கொடுக்கும் போதும் எந்த அளவுக்கு வலிச்சதுன்னு எனக்கு தான் தெரியும். நான் அடிச்சதுக்கு காரணமே ஏன் சம்பந்தப்பட்டவங்க இனிமே அவரால பாதிக்கப்பட்டக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான். ஐ மீன், நீ என் ஃப்ரெண்டு, ஒரு தடவை உனக்கே ஆக்சிடென்ட் ஆச்சே, அதுவும் அந்த ஆளால. புரியுது. அடிச்சது தாண்டா மனசு கஷ்டமா இருந்தது. அந்த ஆளை அப்படி தூக்கி போட்டு அடிக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தான்? இல்ல எனக்கு புடிச்சா செஞ்சேன். சரி சாம், பிரியா விடு. இப்ப என்ன, குருக்கு அவரால ஏதாவது ஆயிருமோன்னு பயப்படுற. ரொம்ப வருஷம் கழிச்சு தம்பி எனக்கு கிடைச்சிருக்காண்டா. என்னால என் பாசத்தை கூட வெளியே காமிக்க முடியாது. அவன்கிட்டயும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த காமிக்க முடியாது. குழந்தையிலேயே பறி கொடுத்ததுக்கு பிறகு கூட அம்மா இவ்வளவு வருத்தப்பட்டாங்க, அழுதாங்க. குருதான் அவன் தெரியும் போது அம்மா சந்தோஷப்படுவாங்கடா. அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட மறுபடியும் ஒப்படைக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நேரா வீட்டுக்கு கூட்டு வரணும்னு தான் நினைப்பாங்க. இதெல்லாம் யோசிக்கும் போது என் பாசத்தை கூட அவனுக்கு காமிக்க முடியாது. அவனாலேயும் தான் நான் அண்ணன் அவனுக்கு தெரிஞ்ச டைம்ல எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான். எனக்காக தாண்டா இசைக்கு பாதுகாப்பா இருந்திருக்கான். ஆனா அந்த பாசத்தை அவனால வெளியே காமிக்க முடியாது. அட்லீஸ்ட் அவனை இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்டா. தூரம் நின்னு பாத்துக்கிட்டா கூட போதும் தானே. நம்ம எல்லாம் இருக்கலடா, நம்மளெல்லாம் தாண்டி என்ன ஆக போகுது, பாத்துக்கலாம்.